ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு காலிஃப்ளவர் எக் பொடிமாஸ் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு அதில் கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்து 5லேருந்து 7 நிமிஷம் வேக விடலாம். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வேக வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லா நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு தட்டி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் இதை அப்படியே அந்த ஆயிலில் வேக விடலாம். காரம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரை முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5லேருந்து 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடலாம். முட்டையும் காலிஃப்ளவரும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி காலிஃப்ளவர் எக் பொடிமாஸ் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.